சென்னையில் புதிதாக 18 பெண் நடத்துனர்களுக்கு பணி நியமன ஆணையை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு தமிழ்நாடு அரசு தேர்வாணையின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 25 உதவி மேலாளர்களுக்கும் உயிரிழந்த பணியாளர்களின் 27 வாரிசுதாரர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்கும் விழா சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், போக்குவரத்து கழகங்களின் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், முதலில் அவர்களுக்கு எழுத்துத் தேர்வு நடத்தி அதன் பின் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கான பணியாணை வழங்கப்படும் என தெரிவித்தார். அவருடைய வாரிசுதாரர்கள் 27 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நியமனம் என்பது போக்குவரத்து கழகங்களில் தொடர்ந்து ஏற்படுகின்ற காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுப்படி நடைபெற்று வருகிறது. அதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், உதவி மேலாளர் பணியிடத்திற்கு தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தப்பட்டு பணியமர்த்தப்படுவது என்பது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்னாடி நேரடியாக பணி நியமனம் இருந்தது கூட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் நடைபெற்றிருக்கிறது. எனவே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிலும் தேர்வாணையத்தின் மூலமாக தேர்வு நடத்தப்பட்டு இன்றைக்கு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்த அந்த அறிவிப்பின்படி இந்த பணி நியமனங்கள் நடைபெற்று வருகிறது. பன்னாட்டு முதலாளிகளின் ஆன்லைன் செயலிகளுக்கு மாற்றாக தமிழக அரசு ஆட்டோக்களுக்கான ஆன்லைன் செயலியை உடனடியாக துவக்கிடக் கோரி ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனுவை சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலியிடம் அளித்துள்ளதாக ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், பன்னாட்டு முதலாளிகளின் ஆன்லைன் செயலிகளுக்கு மாற்றாக தமிழக அரசு ஆட்டோக்களுக்கான ஆன்லைன் செயலியை உடனடியாக துவக்கிடக் கோரியும், சட்டவிரோதமாக இயங்கும் 2 வீலர் பைக் டாக்ஸிகளை தடை செய்ய கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோட்டையை நோக்கி முற்றுகையிடப் போவதாகவும் தெரிவித்தார். இந்த 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 19ஆம் தேதி வேலை நிறுத்தம் சொல்லி அந்த வேலை நிறுத்தத்தில் இன்னைக்கு கோட்டை முற்றுகைன்னு சொன்னோம். 12 ஆண்டுகளாக உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகும் 22ல் உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு. ஆனால் இன்றைக்கு 3 ஆண்டுகள் ஆகிறது நீதிமன்றம் சொல்லியும். கடந்த 25/8/2013 மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைச்சாங்க. 12 ஆண்டுகள் நிறைவேறிய போது அதனால் 5 லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை கருதி கோட்டை முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இன்றைய தினம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து மனு என்பதை கொடுத்துருக்குறோம். வரக்கூடிய போக்குவரத்து மாநிலத்தில் நீங்கள் பேசணும், ஆட்டோ டிரைவர்களை பற்றி பேசணும்னு கொடுத்துருக்கோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கனியோடு பரிசீலித்து மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைக்கணும். அப்படி அமைக்காவிட்டால் அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் வரக்கூடிய போக்குவரத்து மானியத்தன்று கோட்டை முற்றுகையிடும் போராட்டத்தை நாங்கள் விரும்பவில்லை, அரசு தள்ளுகிறது என்பதை இந்த தருணத்தில் செஞ்சுக்கிறோம். அதிமுகவிற்கும் தங்களுக்கும் உள்ளது பங்காளி சண்டை என செய்தியாளர்கள் சந்திப்பில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டியளித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணி கள்ள கூட்டணி என்று முதலமைச்சர் கூறிய கருத்துக்கு பதிலளித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் தொடர்ந்து இணைந்து வருவதால் தோல்வி பயத்தில் ஸ்டாலின் இதுபோன்று பேசி வருவதாக விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தங்களுக்கும் அதிமுகவிற்கும் இருப்பது பங்காளி சண்டை என்றும் அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல என்று பதிலளித்து பேசினார். ஸ்டாலின் அவர்களின் அப்பா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருந்தாரு. அது போன்ற கூட்டணி தான் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருக்கிறது. அதனால இந்த கூட்டணி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் பலப்படுவதை பார்த்து அவர்கள் அச்சத்தில் இருப்பதெல்லாம் அவர் பேசுறாரு. அப்படிதான் அதை எடுத்துக்க முடியும். நமக்குள்ளார பங்காளி சண்டையெல்லாம் தாண்டி தமிழகத்தின் நலன் கருதி புரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்களால் தீய சக்தி என்று நமக்கெல்லாம் அடையாளம் கட்டப்பட்டிருக்கின்ற திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமது முதல் கடமை. அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கும்.
நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா, ராகுல் ஆகிய இருவரும் எந்த தவறும் செய்யவில்லை என காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஆனந்த் சீனிவாசன் மறுப்பு தெரிவித்துள்ளார். கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஆனந்த் சீனிவாசன், ஆய்வு பிரிவு பொறுப்பாளர் அமிதாப் துபே ஆகியோர் நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை தொடர்பான வழக்கு குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது பேசிய அவர்கள், நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா, ராகுல் ஆகிய இருவரும் எந்த தவறும் செய்யவில்லை என்றும், இந்த வழக்கை தொடுத்த சுப்பிரமணியசாமி வழக்கை திரும்ப பெற்று விடுவார் என்ற அச்சத்தில் இந்த வழக்கை தற்போது விரைவுபடுத்துகின்றனர் என்றும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் இந்த வழக்கில் உரிய நியாயம் கிடைக்கும் என தெரிவித்த அவர்கள், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்ட இந்த வழக்கு குறித்து மத்திய பாஜக அரசு, அமலாக்கத்துறை ஆகியவற்றிற்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். மற்ற மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் மேலேயும் தேவையில்லாத அலிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த கேஸை சுப்பிரமணியம் சுவாமி 13 வருஷத்துக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணாரு. 11 வருஷமா அவரால் கேஸை சரியா நடத்த முடியல. இப்ப சுப்பிரமணியம் சுவாமியே பிரதமர் மோடி மேல கேஸ் போடுவேன், அவரை ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொன்னோன்னா எங்கேயாவது சுவாமி கேஸை வாபஸ் வாங்கி பெல்ட்டி எடுத்துருவாருங்கிற பயத்தில் இடிய ராகுல் காந்தி மேலேயும் சோனியா காந்தி மேலேயும் தேதி விட்டுருக்காங்க. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஏதாவது எங்கள்கிட்ட இருந்தால் தான் நாங்கள் பயப்படணும். கன்னிவாடி அருகே பெற்றோர் இல்லாமல் ஆசிரமத்தில் வளர்ந்த பெண்ணை காதலிப்பதாக ஏமாற்றி கொலை செய்து எரித்த காதலனை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் அமைதி சோலை பகுதியில் நீரோடையில் கடந்த 13ஆம் தேதி இளம்பெண் எரித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக கன்னிவாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் விசாரணையில் இளம்பெண் மாரியம்மாள் என்றும், மதுரையில் ஆசிரமத்தில் வளர்ந்த இவரை பிரவீன் என்பவரை காதலித்து வந்ததாகவும், இதனால் 2 முறை கர்ப்பமடைந்ததால் தன்னை திருமணம் செய்து கொள்ள மாரியம்மாள் பிரவீனை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு மறுப்பு தெரிவித்த பிரவீன் அமைதி சோலை அருகே அழைத்து சென்று கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து பிரவீனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.